ஹலோ லிக்கனம்மா. ஹலோ வணக்கம். ம் ஹலோ வணக்கம். ம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். ம் இன்னைக்கு என்ன சமைக்கலாம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உலக ஊற்றி போட்டிருக்கேன், பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்பு சாம்பாருக்கு ம் கத்திரிக்காய் சாம்பார், கேரட்டு பொரியல். ம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்க. கத்திரிக்காய் சாம்பார், கேரட் பொரியல். கேரட் பொரியல். ம் ரெண்டு சீக்கிரம் வச்சிடலாம் மம்மி. பண்ணிடணும். எனக்கு நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லை, வாமிட்டாக எடுத்துச்சு. ஏதோ சாப்பிட்டது சரியில்லை, அதனால வாமிட் எடுத்துச்சு. கொஞ்சம் சரியில்லைனாலும் நம்ம உடம்பு காட்டி கொடுத்துரும். அப்படி இருக்க உடம்பு கிளியரா. உடம்பு சரியாக இருக்கணும். எதுவும் சரியில்லை சாப்பாடு, அதனால தான் காட்டி கொடுத்துருச்சு. நைட் என்ன சாப்பிட்டீங்க? தோசை தான் சாப்பிட்டேன். இடையில எல்லாம் ஒன்றும் சாப்பிடல. ஆனால் என்னமோ தெரியல. ஏன் தோசை மாவில் எதுவுமா தெரியல. தோசை மாவா என்னன்னு தெரியல. தோசை மாவெல்லாம் பிரச்சனை தானே, அன்னைக்கு தானே ஆக்கலாம். அதில் ஒலைய ஊற்றி போட போகிறீங்களா? அரிசி போடுறாங்க ஃப்ரெண்ட். அரிசி போட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று மாதிரி எடுக்கல. ஆமாம், எடுக்கல வருது. இது வேறு யாரும் அந்த விட்டு வருது. நம்ம அதையெல்லாம் தாண்டி பிடிப்போம். நல்லா எடுக்கணும். டீச்சர் இன்னைக்கு டே பிளானிங் மம்மி? இன்னைக்கு டே பிளானிங்லாம் ஒன்றும் இல்லை. என்னத்த பிளானிங் பண்ணுறது? வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் எதுவும் இருக்கா? வெள்ளிக்கிழமை கத்திரிக்கோலங்கிட்ட இருக்கு. இருக்கா? இல்லை. கத்திரிக்கோல காணும். பால் இது ஆவின் பழம். ஆமாம். இது புதுக்கோட்டையில் வாங்கின பால் எப்படி இருக்கு? ஆமாம், நல்லா தான் இருக்கு. புதுக்கோட்டையில வாங்கிட்டு வந்துரு. இவர்கிட்ட வாங்கிட்டு வர வேண்டாங்க. வரையில அங்கேயே இருக்கு. பால் பாக்கெட் காசு எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்துரு. புதுக்கோட்டையில் ஆவின் டிவிஸில் வச்சுருக்காங்க. அதான் இதுவும் இவர்கிட்ட வாங்குற பாலும் ஒன்றுதான். ரெண்டும் ஒன்றுதான். ஆமாம், அளவு எல்லாம் ஒன்று தானே? அளவும் எல்லாம் ஒன்றுதான். பாய்கிட்ட வாங்குற பால் தான் கொஞ்சம் அளவு கம்மி. அது வேறு கம்மி. ஆமாம், இது இது போல் ஆவி. அதே தான் ஆவினே. இதே வெயிலிட்டு தான் இவர்கிட்ட வாங்குறது. இந்த கேரளாலலாம் பால் பாக்கெட் இருக்கும் மீ? இல்லை, அப்போல்லாம் பால் பாக்கெட் இல்லை. பசும்பால் தான் கொண்டாந்து ஊற்றுவாங்க. இப்போ வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே. அப்போ நீங்கள்லாம் இப்போ காப்பிக்கு என்னோட படிச்சு பையன் பால் கொண்டு வருவேன். கரீம்னு ஒரு பையன், கரீம்னு ஒரு பையன் கொண்டு வருவேன். எங்கள் கிளாஸில் தான் படிப்பேன். பாயை விட்டு பையன். அந்த பையன் தான் பால் கொண்டு வந்து தருவேன் எங்களுக்கு டெய்லி. எவ்வளோ வாங்குவிய? தெரியல, 1 லிட்டர் வாங்குவாங்க எல்லாருக்கும் சேர்த்தா? ஆமாம். அது பால் காய்ச்சறதெல்லாம் மம்மி? காய்ச்சறதெல்லாம் எப்படி காய்ச்சுவான்னு நினைப்பு இல்லை. ஆனால் பால் வாங்குவாங்க. என்னோட படிச்சு போயிட்டு தான் வாங்குறது. எப்படி காய்ச்சுவாங்கன்னு நினைப்பு இல்லை. உங்களுக்கு கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? கேரளா வந்து போர் அடிக்கும், தமிழ்நாடு போர் அடிக்காது. வெயில் அங்கே எப்படி இருக்கும்? வெயில் அங்கே வரவே வராது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப போர் கேரளா. ஆனால் இப்போ சாந்தா அவங்க சொல்கிறது அது கேரளா தானே. அவங்க இருக்குது வயநாடு. கேரளா தான். அவங்க நல்லா தமிழ்நாட்டு மாரி தானே இருக்காங்க. நல்லா வியாபாரத்துக்கு போகிறாங்க, நல்லா இருக்காங்க அவங்க. அப்போ இப்போ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு கேரளாவெலாம். சாந்தா முத்து அவங்க கேரளா தான்.
அங்கே மட்டும் ஏன் மேம் இந்த மாதிரி நம்மளை மாதிரி சின்ன அரிசி இல்லாமல் குத்தரிசி அரிசி அரிசி அங்கே ரேஷன்ல அதே போடுவாங்க. அங்கே ரேஷன் அரிசி தான் நிறைய பேர் சோறு குடிப்பாங்க. கேரளாவில் ரேஷன் அரிசியே நல்லா இருக்கும். யாரும் வெளியில் வாங்குற அரிசியை விட ரேஷன் அரிசி தான் சோறு குடிப்பாங்க. ஆனால் அந்த அரிசி குண்டு குண்டாக இருக்கும்ல, சாப்பிட்டா இருக்கும். அது சத்து. நம்மளுக்குலாம் அரிசி பெருசாக இருந்தால் இங்கே இருக்கவங்களுக்குலாம் சாப்பிட முடியல. ஆமாம், இங்கே தான் ரொம்ப, அதுதான் சொல்லல, தமிழ்நாடு தான் பெரிய சொர்க்க பூமி. ரொம்ப அப்படியே ரொம்ப தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான். இல்லை இந்த கரண்டி எடுத்துட்டு வர தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. வரைக்கும் நம்ம சோப்பு வாங்கியாச்சா? சோப்பு வாங்கியாச்சு. தமிழ்நாடு தான், அதனாலதான் சொர்க்க பூமிங்கிறது. என்னதான் டெவலப்மெண்ட் பண்ணாங்க, கேரளா அமைச்சர் கூட இங்க இருக்க ஒரு சாதாரண வசதிகள் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் அழகம்மானா அப்பவே சொல்லுவாங்க, அப்ப 10th படிச்சாங்க. தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி, பணம் இருந்து வாழ்ந்தா தமிழ்நாடு தான் சொர்க்க பூமி. ஏன்னா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சாயந்தரம் ஆச்சுன்னா பார்க்கு போகலாம், பீச் போகலாம். அங்கெல்லாம் எதுவும் இருக்காதுடா. அங்கே மழை ஊற்றிக்கிட்டே இருக்குமே, என்னத்து போகிறது, மழை ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கே கொடையை பிடிச்சிக்கிட்டு இதுன்னு போகணும், இதில் என்னத்து போகிறது. அப்புறம் வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? நமக்கு இந்த வேலையை கொடையிறது சரியா இருக்கும். மற்ற ஜாதியெல்லாம் அவங்க கேரளா ஜனங்கள்லாம் வெறும் வரக்காப்பியும் இது குச்சிக்கிழங்கையா வச்சு தின்னுட்டு முண்டு சட்டையும் வேட்டியும் சேலை கட்டாதுங்க பொம்பளைய, கீழே ஒரு முண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு வேஷ்டி மேல ஒரு ஜாக்கெட்டு மட்டும் போட்டுக்கிட்டு தான் எவ்வளவு அழகா இருக்கு பொம்பளை எல்லாமே வீட்டுல இருப்பாரு. ஏன் சேலை கட்ட மாட்டாங்க? சேலை கட்ட மாட்டாங்க. அது எதுக்காக தெரியல. ஆம்பளை எல்லாம் கைலியெல்லாம் கட்டிப்பாங்க ஆம்பளை. பொம்பளை எப்படித்தான் இருப்பாளுங்க, கீழே ஒரு துண்டு மேல ஜாக்கெட்டு. அப்பாவுக்கெல்லாம் ஐயாவுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிஷான்னு பக்கத்துல வர மாதிரி இருந்துச்சு. நல்லா அழகா இருக்கும், அப்படி அழகா இருக்கும். பாய் விட்டு பொம்பளை புருஷன் டெய்லி அடிப்பாரு குடிச்சிட்டு வந்து. ஐயாவுக்கு அந்த பொம்பளைய ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி ஒரு அழகு. சினிமா நடிகெல்லாம் கொடுத்து போயிரு, ஆனா வேஷ்டியும் ஜாக்கெட்டு தான் போட்டிருக்கோம். அப்படியே தான் வந்து எல்லார்ட்டையும் பேசும். ஒரு துண்டு போடணுங்கிற எண்ணமே இருக்காது, மேல ஒரு துண்டு கூட போடாது. அதனால அந்த அந்த பொம்பளை என்ன பண்ணணும், புருஷனுக்கு கக்கூஸ் போறதுக்கு தண்ணி கொண்டு வைக்கணும்டா. கக்கூஸ்க்கு இப்பதானே கக்கூஸ்ல எல்லாம் பைப்பு எல்லாம் கனெக்ஷன். அப்ப வந்து அதெல்லாம் கிடையாது. கக்கூஸ் போறோம்னா புருஷனுக்கு தண்ணி கொண்டு வைக்கணும். தென்னும் அடி புடி சண்டை. ஆனா காலையில எழுந்திரிச்சா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருப்பாரு. அவன் எதுக்கு அடிப்பான்னு தெரியல. அவன் கருப்பா இருப்பான், இந்த பொம்பளை நல்ல சிகப்பா இருக்கும். அவங்க என்ன உங்க வீட்டுக்கு பக்கத்துல? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. சர்ச்சைச்சியும் அப்படித்தான் இருக்கும். பாஸ்மாமா போவார்ல, அதுவும் சிகப்பு அழகா இருக்கும். ஆனா முண்டு ஜாக்கெட்டு தான் போட்டிருக்கும், ஒரு வேட்டி கீழே மேல ஜாக்கெட்டு. அதுக்கு பாஸ்மாமா ஃபேவரட். ஆளுக்கு ஒரு தொக்கல். ஆமா, இதுக்கு ஐயா அப்பா அவளை பார்த்து பேசணும்னா ஐயா தவமா இருப்பாரு. அழைப்பேன் அதெல்லாம் இல்லை, அழைப்பேன். அப்ப சின்ன பிங்க அழகு மாமாவெல்லாம் சின்ன அழகு மாமாவும் சேகர் மாமாவும் அதெல்லாம் பண்ணதில்லை. இவங்க 2 பேரும் தான் வயசு கூட. நல்ல வெள்ளை தோலா இருப்பாங்க பொம்பளைய, சூப்பரா கொஞ்சம் ஏறுன்னு இருப்பாங்க. பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. மஞ்சளா அவ்வளோ அழகா இருப்பா இந்த ஆயிஷாங்கிறவ, பாய் விட்டு பொம்பளை. சர்ச்சேச்சி கூட கொஞ்சம் உள்ளியா, கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் சதை. இது நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்கும் இந்த அம்மா. அங்கே லேடியே சேச்சின்னு சொல்லணுமா? சேச்சி, லேடியை சேச்சி. சேட்டனை அண்ணனை வந்து சேட்டை.
அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்க லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க மம்மி. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தமிழே தெரிஞ்சுதான் இருக்கும் கொஞ்சம். தமிழே தெரிஞ்சுதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். நம்ம பேசுறது புரியும் அவங்களுக்கு. தமிழன்ஸ் அங்கே இருப்பாங்களா? ஆமாம், தமிழ்ஸும் இந்த போய் நம்மள மாதிரி புழைக்க போனவங்க இருப்பாங்க. செட்டியார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அங்கேயும் ஒரு 50-60 குடும்பம் இருந்துச்சு இந்த மில்லில். செட்டியார் வீடு பெரிய போஸ்ட்ல. இந்த அப்பா ஐயா பார்த்த மாதிரி வேலையில நடுத்தர போஸ்ட் இதுல எல்லாம் பெரிய போஸ்ட் எல்லாம் செட்டியார் தான் எடுத்திருந்தாங்க. சந்திரமௌலின்னு ஒருத்தர் எடுத்திருந்தாங்க. அவர் காரைக்குடி. அவர்லாம் அப்பவே பயங்கர இது. அவர் மகள் இங்க அறிமுகத்துல தான் கட்டியிருக்காரு சந்திரமௌலி. சந்திரமௌலி நம்ம சோலையாச்சி இருந்தோம்ல. ஆமா, சந்திரமௌலி மகளுக்கு நாத்தனாதே சோலையாச்சி. நல்ல வேலை முடிச்சுட்டேன். சோலையாச்சி வீடு அந்த அந்த பொண்ணு அவங்க கட்டினது சோலையாச்சி. இது அண்ணனுக்கோ தம்பிக்காதேன். சந்திரமௌலி சோலையாச்சிக்கு சொந்தக்காரர். சரிப்பா, நான் தான் கேட்டேன் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி. கூட பேச மாட்டாங்க அவங்களாம். இவங்களுக்கு திறமை ஒத்தாது, கெட்டிக்காரு. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க காய்ஸ். விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி சாப்பிடுங்க சார். லாஸ்ட்டில் இருக்க விநாயகர் போட்ட எத்தனை வருஷம்? அது கற்பக விநாயகர். விநாயகர்லேயே பல வெரைட்டி இருக்கா? ஆமாம், இது கற்பக விநாயகர். இது வருதேன் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான். சாப்பிடுங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ ரொம்ப வருஷம் வச்சுருக்கோம்ல? ஆமாம், ஃபோட்டோவில் தானே இருக்கு. அதனால தான் மாற்றல. சரிப்பா, இங்கே விளக்கேற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மகாலட்சுமி தாயாரே, உங்களுக்கு நல்லாசி அல்வாயா கடவுளே, நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. வெள்ளம்லாம் வச்சு அப்படி இது பண்ணலாமா மம்மி? வெள்ளமா? அது ஸ்வீட்டு தானே, பண்ணக்கூடாது. வெள்ளம் வைக்கக்கூடாது, கற்கண்டு வைக்கலாம் சாமி. வெள்ளத்தை ஏதாவது பண்டமாக பண்ணி வைக்கலாம். சக்கரை சாதம் அது இதுன்னு. கற்கண்டு வாங்கி வந்து வைக்கலாம். கற்கண்டு வச்சு கும்பிடலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டுனா கற்கண்டு வச்சு கும்பிடலாம். சும்மா 4 நாள் வச்சு கும்பிடலாம். இல்லைன்னா வாழைப்பழம் இருந்தால் அப்படியே வச்சு கும்பிடலாம். கொஞ்சம் தோல் உரிச்சுக்கிட்டு சாமிக்கு வைக்கலாம் வாழைப்பழம். நீங்கள் இந்த பழக்கம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி மெகா டிவி சோசியல் இருக்கையிலேருந்து பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மெகா டிவி பார்த்தல அந்த அம்மா. அந்த அம்மா தான் சொன்னாங்க வீட்டில் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து பண்ணுறேன். சோலையாச்சி வீட்டில் இருக்கையிலேருந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக பண்ணிக்கிட்டேன். இதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் மம்மி? எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. நல்லா நமக்கும் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. காலையில் சாமிக்கு நம்ம உணவளிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்லா இருக்கு. இல்லைன்னா வாழ்க்கையில் நமக்கு மனுஷ உதவி இல்லை, கடவுளோட உதவியில் தான் இந்த அளவுக்கு வண்டி ஓடிட்டு இந்த அளவுக்கு ரிப்பேர் ஆகாமல் ஓடிட்டு என்ன. இல்லைன்னா ரிப்பேர் ஆகிருக்கும் வண்டி. ரிப்பேர் ஆகாமல் ஓடுதுன்னா நம்ம குலதெய்வத்தோட ஆசையும் மற்ற தெய்வங்களோட ஆசைகளும் தான். இல்லைன்னா நமக்கெல்லாம் தாங்க தடுக்கிடவெல்லாம் யார் இருக்கா? யாரும் இல்லை. ஒரு சிலருக்குன்னா ஆளுக கூட இருப்பாங்க. அவங்க விழுந்தாலும் கை தூக்கி விட ஆள் இருக்கு. நம்மளுக்கெல்லாம் கை கொட்டி சிரிக்கத்தான் ஆள் இருக்கு. அதனால நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு நம்ம உயிரையும் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம முடியல என்னவெல்லாம் உடனே போயிடுறது டாக்டர்கிட்ட. எல்லாரும் எப்படா விழுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே நம்மள்கிட்ட பேசுறவங்க கூட வெளியில தான் இனிப்பா பேசுறாங்க. உள்ளுக்க
அப்படிதான் நினைக்கிறேன். என்னடா இவங்க நல்லா இருக்காளே, எப்படா விழுவாங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு உலகம். நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. உதட்டுல என்னமோ தேனையும் இதுல இதையும் மனசுல வன்மதி. ஆமா, அதனால நம்மதே உஷாரா பொழைச்சிக்கணும். நம்மதே கொஞ்சம் யோசிச்சு நம்மளை வளைச்சு நம்ம யோசிச்சு பொழைச்சிக்கணும். 4 பேர் சிரிக்க நடந்துக்க கூடாது. எந்தெந்த விதத்துல எதை பண்ணணுமோ. ஆமா, ஒரு வாட்டி ஸ்லிப் ஆகலாம். ஆமா, ஒரு வாட்டி தெரியாம ஸ்லிப் ஆகலாம், திருப்பி திருப்பி அதே ஆகிட்டு இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம இப்படிலாம் சாமிக்கு வேண்டி சாமியை பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு, யாருக்கும் நம்ம கெடுதல் நினைக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு, அடுத்தவங்களுக்கு எந்த இதுவும் நம்ம நினைக்க கூடாது. நம்ம வேலையை விட்டு அது இதுன்னு இருக்கணும். முடிஞ்ச இது ஹெல்ப் பண்ணணும். அதுவும் முடியாத பட்சத்துக்கு சும்மா இருக்க வேண்டியது. இப்போ அவங்கள்ட்ட பேசல மம்மி, அவங்க வந்து எங்கள் வீட்டில் அதுவாக இருக்குது இதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ அதுக்கு எப்படி மம்மி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? இதுவாக இருக்குது அதுவாக இருக்குன்னு இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் மருமக அப்படி பண்ணுறா, மக இப்படி பண்ணுறா, என் பேரை இப்படி பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேட்டுக்க வேண்டியதே. நம்ம கேட்டுக்கிட்டு எக்ஸ்பிரஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டு பிரச்சனை, அதில் நம்ம என்னத்து தலையிடுறது. சஜஷன் கேட்குறது. நம்மளும் உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட பேசினோம்னா அதுக்கு தான் பேசுறது. அவங்க சஜஷன் கேட்டாங்கன்னா நம்ம எதுவும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொன்னால் அது 2 பேர் நாளைக்கு இது அம்மாவுக்கு சொன்னோம்னா மகளுக்கு பாதகமாக போயிடும், மகளுக்கு சொன்னோம்னா அம்மாவுக்கு பாதகமாக போயிடும். இவங்க 2 பேரும் இப்போ அடிச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு நேரம் வரையில அவங்க 2 பேரும் கூடிக்கிட்டு நம்மளை போட்டு முத்துவாங்க. புரியுதா? அதனால நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கணும். என்கிட்ட கமலம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது மகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் காதிலே கேட்டுக்க வேண்டேன். எதுக்கு நான் தள்ளிக்கிட்டு ஏதாவது நியாயம் சொன்னேன்னு வச்சுக்க, நாளைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னையை துரத்துவாங்க. நமக்கு என்ன? அதனால இந்த அவங்க ஃபேஸ் பண்ண இல்லைன்னா ஒன்றும் ஃபேஸ் பண்ண தெரியாமல பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கா. இது ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். பொண்ணு என்ன விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம இதில் தள்ளிட்டுலாம் என்ன உண்டு? அது மாதிரி வேறு சில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மம்மி, வேறு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுறது தான் அடுத்தவங்களை நம்மள்கிட்ட இருந்தால் ஹெல்ப் பண்ணுறது. நம்மளுக்கு எந்த சேதமும் இல்லாத மாதிரி ஹெல்ப் பண்ணோம்னா பண்ணலாம். என்ன ஒரு ஃபோனில் தகவல் சொல்கிறது அந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம். அதுவும் போய் எல்லாம் இந்த காலத்தில் சொல்லக்கூடாது. அவங்க சொன்னான்னு நம்ம போய் சொன்னோம்னா நம்மளை இலக்காரமாக நினச்சிக்குவாங்க. நான் ஒரு வாட்டி சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்தேன் பாரு, அதெல்லாம் மடத்தை நான் அதெல்லாம் செய்யவே கூடாது. நம்மளுக்குள்ள கிரிப்பாக நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். அப்படி இறங்கி போய் கொடுத்தா நம்மளை ரொம்ப இலக்கமாக நினைக்கிறாங்க. மறுநாள் என்னை பால் வாங்கி சொன்னிச்சு. தேவையா நமக்கு? நம்ம வயசானவங்க, நம்ம செய்ய முடியுமா அதெல்லாம்? நம்ம எப்பவுமே நம்ம கிரிப்பை விட்டுக்காம இருந்துக்கணும். ஆனா அடுத்தவங்களுக்கு நம்ம எந்த கெடுதலும் நினைக்க கூடாது. போன்ல சொல்ல சொன்னா வேணா தகவல் சொல்லலாம். அதுவும் நம்ம மாட்டிக்காத தகவலா இருந்தா. அடுத்து ஒருத்தருக்காக இன்னொரு நம்ம போய் மாட்டிக்க முடியாது. புரியுதா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க நேரடியா பேச கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மீடியேட்டர் மாதிரி நம்மளை வைப்பாங்க. நீங்க கேளுங்க என்னென்ன அப்படின்னு. அதுல எல்லாம் போய் மாட்டிக்கூடாது. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உலகமே இப்ப பழகிறதே பழகிறாரு. எல்லாருமே யாருமே உண்மையா இதுவா பழகிறது இல்லை. ஆனா மாட்டிக்காம பழகிக்கணும். ஆமா, ஆனா அதுவும் ரொம்ப சூதானமா பழகணும். இல்லைன்னா அதுக்குதான் நல்லா யார்ட்டையும் பேசுறது இல்லை. ரொம்ப நம்ம நம்ம வேலையை எப்படியா கொண்டவங்களோ நல்லவங்கிறதே ரொம்ப பேர் இல்லை. இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலையாவது மாட்டிடுவோம். ஆமா, அப்படிதான் இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை, ரொம்ப வசதி இல்லாததே ரொம்ப மோசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வசதியா இருக்கிறது கூட பரவாயில்ல. வசதி இல்லாதவங்க நம்மள்ட்ட நம்ம கொடுத்தா வாங்கிக்குதுங்க. எதுவும் வாங்கிட்டு நம்மளையே எட்டிக்கிட்டு உதைக்குதுங்க. நம்ம ஏதாவது சொன்னா நம்மளுக்கு மேலே மேய்ப்பேச்சு தான் பேசுதுங்க. அப்படி இருக்கல ஏழைகள்னு பாவம்னு இறக்கவே படக்கூடாது உண்மையில. ஆனா இறக்கப்படுறாங்க. அது எந்த விதத்துலன்னு எனக்கு தோணல.
இப்போ இங்கே இருக்குது இல்லையா, எல்லாம் குடிசை வீடு எல்லாம் இதுதான். ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு மேலே தான் எல்லாமே வச்சுக்குங்க. ஏதாவது ஒரு தப்புனா நம்ம கொஞ்சம் அமுக்கி வாசிப்போம் என்ன. அதுக்கு அப்படி இல்லை, பட்டுன்னு மனசுல பட்ட மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச்சு கேட்டுருதுங்க. ஐயோ அவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கையில நம்ம என்னத்துக்கு கொடுக்கணும் பண்ணணும் செய்யணும் என்ன. நம்ம கூட யோசிக்கிறோம். ஆனா ஏழைகள், ஆனா நிறைய பேர் சொல்ற ஏழைகள் பாவம் பாவம். என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு நான் பழகின வரைக்கும் எனக்கு இன்னும் அது இதுவா தோணலை. வசதியானவங்க கூட கொஞ்சம் சாமி இதெல்லாம் பயப்படுறாரு. இந்த ஏழைகள் வந்து அது ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு. அதை எடுத்தவங்க ஒருத்தவங்க பழகிக்கிறாங்க பண்றாரு. ரொம்ப நம்மள்ட்ட வாங்குறது வேணா வாங்கிக்கிறாங்களே தவிர நம்மள்ட்ட பேசுறது பயங்கரமா பேசிக்கிறாரு. இது எதுக்கு இந்த பேச்சு தேவையில்லை. கல்யாணம்னா வந்து சொல்றாங்க நம்ம மொய் வைக்கணுமா, அதுக்காக சொல்றாங்க கல்யாணம்னா. மொய் நம்ம 500 1000 வைப்போமா என்ன. நான் இங்கே எவ்வளவு இது கல்யாணத்துக்கு எதுக்கும் போறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போறதே இல்லை. வேண்டாம், நமக்கு நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு இருக்கோம். அதெல்லாம் மனசு ரொம்ப வலிக்குது. நம்மள்டே வாங்கிட்டு நம்மளையே எட்டி மிதிச்சா மனசு ரொம்ப வலிக்குது. நம்ம மனசு நினைக்கத்தானே செய்யும். நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அந்த ஹெல்ப்பை நீ நினைக்காம நான் ஏதோ சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் சொல்லலை. நான் நீங்க பண்ண தப்பதான் இப்படி சொல்லி காட்டினா அதுக்கு அப்படி பேசுறது. அவங்க பண்ண தப்ப சொல்லி காட்டினாவே நம்மள அப்படி பேசுறது. அப்புறம் என்னப்பா, எனக்கு என்னமோ இதுல உடன்பாடு இல்லை. வசதியானவங்க கூட பரவாயில்ல, ஏழை மக்கள் தான் ரொம்ப பாடாவதியா இருக்குது. ஆனா அதுங்களுக்கு என்ன தெரியுமா, நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு, கவர்மெண்ட் நம்ம சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது. இங்க பைப்பு போட்டவங்கள்ட்டே என்ன தெரியுமா மிரட்டுச்சுங்க. பைப்பு நமக்கு போட்டு விட்டு அவங்களுக்கு போடாம விட்டாங்க வேற. அப்ப எப்படி தெரியுமா மிரட்டுச்சுங்க, இனிமே எலெக்ஷனுக்கு வருவியல்ல விட்டு கேட்க வாங்க அப்ப பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க மறுநாள் சுத்தியும் வாங்கி பொத்திக்கிட்டு பைப்பு அதுங்களுக்கு வெட்டி போட்டாங்க. அப்படி பேசுதுங்க. ஆமா, அவங்க வீட்டுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்டா தான் இருக்குதுங்க. விட்டு கொடுத்து அனுசரிச்சா புருஷன் பொண்டாட்டி மாமனார் மாமியார் மருமக எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்டா தான் இருக்குதுங்க. வெளியே உள்ளவங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டா பேசிட வேண்டியது. குடிக்கிறது கஞ்சியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் அப்பா திமுறில் ஒண்ணும் குறைச்சம் இல்லை. முன்னேற்ற பாதையை பார்த்து போறதும் கிடையாது, அதை பத்தி யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. அதை விட்டுட்டு பைப்பு தண்ணிக்கு அடிச்சுக்க வேண்டியது என்ன. ரொம்ப பாடாவதி. அதனாலதான் நான் ஏழை எளியவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் உண்மையில. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு அப்பையிலேருந்தே ஏன்னா பட்ட காயம் அந்த அளவுக்கு பட்ட கஷ்டங்கள் நிறைய. இதுக்குதான் ரொம்ப மூஞ்சில அடிக்கிறது. மற்ற வசதியானவங்க கூட ஐயோ பேசுவோமா வேண்டாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுதான் பேசுவாங்க. இதுக்கு யோசிக்கிறதே இல்லை. எனக்கிட்டே டீயை வாங்கி குடிச்சிட்டு என் மூஞ்சியில ஊத்துறது அப்படி. இதுக்கெல்லாம் ஐயோ பாவம்னா கையோட வந்துருன்னு சொல்லுவாங்க அவர். அந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட்ல ரேஷன் அரிசி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். முன்னாடி அரிசி கொடுக்காத வரைக்கும் கொஞ்சம் நன்றியோட தான் இருந்துச்சுங்க. சிட்டி வீட்டுக்கு நம்ம அரிசி சோறு நெல்லுச்சோறு கிடைக்கும்னு சிட்டி வீட்டுல தான் வேலைக்கு போங்க. ஆட்சியின் சிட்டி வீடுனா மதிப்பாக தான் இருக்கும். அப்போ வேலைக்கு வருங்க, நம்ம கொடுக்கறது சாப்பிடுங்க பண்ணுங்க சிங்க. இப்போ அரிசி சோறுலாம் சிட்டி வீட்டில் தான் கிடைக்கும். இப்போ ரேஷனில் அரிசி போட ஆரம்பிச்சதுலேருந்து என்ன நீங்களும் அரிசி சோறு தான் நாங்களும் அரிசி சோறு தான், என்ன பெரிய குறைச்சல். நாங்களும் குழம்பு வச்சு நாங்களும் தான் சாப்பிட்றோம். என்ன நீங்கள் யோசித்தே நாங்கள் என்ன இழத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மம்மி இந்த அடுப்பில் எதுவும் செய்யலை? இந்த அடுப்பில் செய்யணும். கத்திரிக்காய் நறுக்கிட்டு வரணும். சரி டீ குடிச்சிட்டு வந்துடுவோம்வா ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு டீக்கு தண்ணி வைக்கலாம். ஹாய் சொல்லுங்கடா. காய்ஸ் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு வணக்கம் சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ் லவ் பேர்ட்ஸ் பார்க்குது பாருங்க எப்படி பார்க்குதுன்னு. கிளியை பற்றி வியூவர்ஸ் எதுவும் சொல்லலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளியை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில்.
நல்லா இருக்கா நல்லா இல்லையா கூண்டு? எங்கள் செல்லக்குட்டி எப்படி? எங்களோட செல்லக்குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே அது கமெண்டில் சொல்லவே இல்லை. அங்கே பாருங்க, அவன் எப்படி கீழே வரேன் சாப்பிட வரானா. சுத்தமான தண்ணி guys. இலையை பறிச்சுட்டு வா. பப்பாளி பழம் எல்லாம் பழுத்துருச்சு. 3 இது பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொச்சம் கொஞ்சம் தான் கிடக்கு. கத்திரிக்காய் கிடக்கு. ஆனால் இன்னும் 4-5 கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் குழம்பு வைக்கலாம். சின்னதாக தான் கிடக்கு. காலை வேலை எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகா. இந்த காட்சியே நல்லா இருக்குல்ல. ஆமாம், இதே ஓசோன் காற்றணுமா, இந்த பொழுது விடுகிற நேரம் வர்ற காற்று எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கையாக. பாருங்க guys, கற்பூர வழியில் வாங்க தீட்டு போடலாம். நீ தின்னு கொஞ்சம். நல்ல வாசமாக இருக்குது. கிள்ளினா அப்படி வாசமாக இருக்குது. உங்களை போட்டு பசியாக இருந்தாங்கன்னா வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்கடா. கீழே போட்டுருக்கீங்களா, வந்து சாப்பிடுங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் தோசை சாம்பார். மதியத்துக்கு வச்ச சாம்பாரே தோசைக்கு தொட்டுக்க வேண்டியதான். மதியத்துக்கு சுட சுட சாதம், கேரட்டு பொரியல், சாம்பார், தயிர் இங்கே உள்ளே இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.